வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா தமிழாளி காட்சியின் இசைத்தளம் 100 வெற்றி விழா 2. தீவிரமடையும் அனுர அரசாங்கத்தின் நகர்வுகள், அரசியலுக்குள் இருக்கும் படுகொலையாளிகள் அச்சத்தில். பரீட்சை மண்டபத்தில் கண்டெடுக்கப்பட்ட உயர்தர பரீட்சை வினாத்தாள் பொதிகள் தொடர்பில் விசாரணை. பத்தலை பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் படுகொலை, இந்தியாவில் 2 கைது. சமூக ஊடக தடை, ஆஸ்திரேலியாவில் 13 வயதினரின் கணக்குகளை முடக்கியது மெட்டா. இலங்கையில் வரி செலுத்துவோருக்கு முக்கிய அறிவிப்பு. தாய்வானில் முடங்கிய வீதிகள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட இணைய சேவை. டாப் 25 கனடிய புலம்பெயர்ந்தோர் விருது பெற்றவர்களில் இளைஞர்களும் இந்தியர்களும். சீனாவின் முன்னாள் பிரதமர் ஜி ரோங்ஜி காலமானார். ஜனாதிபதி பதவியை தொடர விருப்பம், ஆனால் ட்ரம்பின் பதில். இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். கனடா தமிழாளி காட்சியின் இசைத்தளம் 100 வெற்றி விழா 2. தமிழாளி தொலைக்காட்சியின் இயக்குனர் பாட்டறிவே தமிழ் மாமணி மேதகு தந்தை கானா உயிரவன் அவர்களால் தமிழாளி காட்சி இசைத்தளம் 100 வெற்றி விழா 2-னை 13/8/2026 நடத்தப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியானது இந்தியா நேரம் மாலை 7 மணிக்கும் கனடா நேரம் காலை 7 மணிக்கும் தொகுப்பாளர் கானா உயிரவன் தலைமை, கோவையைச் சேர்ந்த ராஜரத்னம், நெறியாளர் மதுரையைச் சேர்ந்த ஆனா பண்டுரங்கம் அவர்களது மேற்பார்வையில் நடைபெற உள்ளது. நீங்களும் பார்வையாளராய் இல்லாது பாடகர் பாடகியாக பங்கு பெறலாம் என இயக்குனர் உயிரவன் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார். படுகொலைகள் மற்றும் ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டால் அதனோடு தொடர்புடைய பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் கலக்கமடைந்துள்ளனர் என்று பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், நீதிபதிகளின் பதவி காலத்தை அதிகரிக்கும் தீர்மானத்தை நாட்டு மக்கள் வரவேற்றுள்ளார்கள். நீதித்துறை மற்றும் விசாரணை கட்டமைப்பு தொடர்பில் எவ்வழியிலாவது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை பலவீனப்படுத்தி அதன் ஊடாக தம்மை பாதுகாத்து கொள்ளவே எதிர்க்கட்சியினர் முயற்சிக்கின்றார்கள். நாட்டு மக்கள் அதற்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை. முன்னாள் பிரதமர் நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்காவை அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தி சட்டவிரோதமான முறையில் பதவி நீக்கியவர்கள் இன்று நீதித்துறையின் சுயாதீனம் பற்றி பேசுவது நகைப்புக்குரியது. நீதித்துறைக்கு எதிராக செயல்பட்டால் அதன் பாதிப்பு எவ்வாறானதாக அமையும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். ஆகவே எதிர்க்கட்சியினர் அச்சம் கொள்ள தேவையில்லை. ஆகவே நீதித்துறையின் சுயாதீனத்துக்கு அச்சுறுத்தல் மற்றும் பாதிப்பு ஏற்படும் வகையில் ஒருபோதும் செயற்பட போவதில்லை. படுகொலைகள், ஊழல் மோசடிகள் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கு குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் தற்போது கலக்கமடைந்து விசாரணை அதிகாரிகள் மீது, நீதித்துறை கட்டமைப்பின் மீதும் குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்றனர். அம்பாந்தோட்டையில் உள்ள உயர்தர பரீட்சை மையத்தில் நாளை நடைபெறவிருந்த முதல் இயற்பியல் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் வினாத்தாள் கொள்கலனில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் குறித்து கல்வி அமைச்சு விசாரணையை தொடங்கியுள்ளது. இருப்பினும் வினாத்தாள்கள் அடங்கிய பொதிகள் வெளியிடப்படவில்லை என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். தற்போது காபோதா உயர்தர பரீட்சைகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அம்பாந்தோட்டையில் உள்ள ஒரு பாடசாலையில் இன்று நடைபெறும் பாடங்களை தவிர நாளை நடைபெறவிருந்த மற்றொரு பாடத்துக்கான 6 வினாத்தாள்கள் பொதிகள் வினாத்தாள் கொள்கலனில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவிருக்கும் இயற்பியல் பாடத்தின் முதல் வினாத்தாள் அடங்கிய 6 பொதிகள் இன்று நடைபெற்று வரும் இசை, நடனம் மற்றும் விவசாய விஞ்ஞான பாடங்களுக்கான வினாத்தாள் பொதிகள் இருந்த கொள்கலன்களில் கண்டெடுக்கப்பட்டன.
கொழும்பின் புறநகர் பகுதியான வத்தளை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்கள் இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கதிரண பகுதியில் பிறந்தநாள் விழாவொன்றின் போது நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 2 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். விசேட நடவடிக்கையின் போதே இவர்கள் 2 இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 2 ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை அடுத்து அங்குள்ள 7,56,000க்கும் அதிகமான 15 வயதினரின் கணக்குகளை நீக்கியுள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவித்துள்ளது. சிறுவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தடை சட்டம் அமுலுக்கு கொண்டு வரப்பட்டது. இதற்கமைய மெட்டா நிறுவனம் மேற்கொண்ட சோதனைகளின் அடிப்படையில் இன்ஸ்டாகிராம் தளத்தில் 4,62,000 கணக்குகளும், ஃபேஸ்புக் தளத்தில் 2,94,000 கணக்குகளும் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கணக்குகளின் உரிமையாளர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பாடசாலை கல்வி குறித்த தகவல்கள் மற்றும் இணைய செயல்பாடுகள் போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் பகுப்பாய்வு செய்தே இந்த கணக்குகள் அடையாளம் காணப்பட்டு நீக்கப்பட்டுள்ளன. அத்துடன் ஒருமுறை கணக்கு நீக்கப்பட்ட பயனர் மீண்டும் புதிய கணக்கை உருவாக்க முனையும் முயற்சிகளும் முடக்கப்பட்டுள்ளன. சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த தவறினால் அதிகபட்ச அபராத தொகையை 99 மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர்களாக சுமார் 69.75 மில்லியன் அமெரிக்கன் டாலர்கள் உயர்த்த ஆஸ்திரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய அரசின் சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இளைஞர்களுக்கு பாதுகாப்பான இணைய சூழலை உருவாக்க தாம் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துக்கான பெறுமதி சேர்வரியை ஆகஸ்ட் 20ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வரியை செலுத்த தவறினால் அல்லது தாமதமாக செலுத்தினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது. காசோலைகள், வங்கி வரை ஓலைகள் அல்லது கட்டளை பத்திரங்கள் மூலம் செய்யப்படும் கட்டணங்கள் உரிய தேதிக்கு பின்னர் பெறப்பட்டால் அவை தாமதமாகவே கருதப்படும் என்றும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் ஜூலை மாதத்துக்கான VAT அறிக்கைகள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் இணைய வழியில் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையில் முற்பண வரியை வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஆகஸ்ட் 15, 2026 அல்லது அதற்கு முன்னர் செலுத்துமாறும் வரி செலுத்துவோரை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஜூலை மாதத்துக்கான சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரியை ஆகஸ்ட் 20ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் செலுத்த வேண்டும் என்றும் அத்துறை அறிவுறுத்துள்ளது. அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான விரிசல்கள் அதிகரித்து கொண்டே தான் செல்கின்றன. குறிப்பாக காசா தொடர்பான ட்ரம்பின் 15 அம்ச சமாதான திட்டத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பகிரங்கமாக நிராகரித்து விட்டதை தொடர்ந்து ட்ரம்புக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான உறவு மிகுந்த நெருக்கலுக்கு உள்ளாகி வருகின்றது. இல்லை என்றால் இஸ்ரேல் என்ற நாடு இருக்காது என்று ட்ரம்ப் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு அமெரிக்காவின் உதவிகள் இல்லாமல் இஸ்ரேலினால் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் ட்ரம்ப் எச்சரித்து இருந்தார். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் ஈரான் விடயத்திலும் உக்ரைன் சமாதான விடயத்திலும் ஒரு வெற்றியை அறிவிக்க முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற ட்ரம்ப் காசா விடயத்திலாவது ஒரு சமாதான வெற்றியை அறிவிக்க எதிர்பார்த்திருந்தார். இந்நிலையிலேயே காசா தொடர்பான 15 அம்ச சமாதான திட்டத்தை
இஸ்ரேல பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளதை அடுத்து நெதன்யாகுவிற்கும் ட்ரம்பிற்கும் தனிப்போர் ஆரம்பித்து விட்டது. இந்த விடயம் தொடர்பான மேலதிக தகவல்களை உண்மையின் தரிசன நிகழ்ச்சியில் காணலாம். டாப் 25 கனடா இமிகிரன்ட்ஸ். டாப் 25 கனடிய புலம்பெயர்ந்தோர் விருது பெற்றவர்களில் 2 இளைஞர்களும் 6 இந்தியர்களும் இடம்பெற்றுள்ளனர். புலம்பெயர்ந்தோர் கனடாவுக்கு ஆற்றிய பங்களிப்புக்காக டாப் 25 கனடிய புலம்பெயர்ந்தோர் விருது என்னும் விருது ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகிறது. 2026 ஆண்டுக்கான டாப் 25 கனடிய புலம்பெயர்ந்தோர் விருது பெற்றோர் பட்டியலில் 2 இளைஞர்களும் 6 இந்தியர்களும் இடம்பெற்றுள்ளனர். விருது பெற்றவர்களில் ஒருவரான பிரபாப் புலே வான்கூவரிலுள்ள சல்வேஷன் ஆர்மி என்னும் திருச்சபை மற்றும் சமூக சேவை அமைப்பு நடத்தும் பெல்கின் கம்யூனிட்டிஸ் ஆஃப் ஹோப் என்னும் அமைப்பில் எக்ஸிக்யூட்டிவ் இயக்குநராக உள்ளார். இவர் 1996 ஆண்டு இலங்கையில் இருந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர் ஆவர். இலங்கை தமிழரான ரோய் ரட்னவேல் என்பவரும் 2026 ஆண்டுக்கான டாப் 25 கனடிய புலம்பெயர்ந்தோர் விருது பெற்றோர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார். தனது 18வது வயதில் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த ரோய் ரட்னவேல் ஏற்கனவே 2025 ஆண்டுக்கான தமிழ் அமெரிக்கன் பைனியர் அவார்ட் மற்றும் 2020 ஆண்டு பெஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவார்ட் ஆகிய விருதுகளை பெற்றவர் ஆவர். இந்தியர்களை பொறுத்தவரை ஷிவானி கிச்சன் என்னும் உணவு தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவிய ஷிவானி தமிஜா ஃப்ரேசர் ஹெல்த் அமைப்பில் ரீஜனல் டைரக்டர் பொறுப்பு வகிக்கும் ஸ்னேகா ஜெயின், கலை உலகைச் சேர்ந்த அபர்ணா ராங்னீக்கர் இமிகிரேஷன் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா அமைப்பில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் பொறுப்பு வகிக்கும் போஷாக் சேஷ்தேவா, தொழில் அதிபரான ஜட்டீண்டர் பால் சிங் மற்றும் நடிகர் மற்றும் எழுத்தாளரான சுபிண்டர் உரிச் ஆகியோருக்கு டாப் 25 கனடிய புலம்பெயர்ந்தோர் விருது பெற்றோர் பட்டியலில் இடம் கிடைத்துள்ளது. சீனாவின் முன்னாள் பிரதமரும் அந்நாட்டின் பொருளாதார சீர்திருத்தங்களின் சிற்பியாக கருதப்படுவருமான ஜி ரோங்ஜி தனது 98வது வயதில் நேற்று பெய்ஜிங்கில் காலமானதாக சீனா ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சீனாவில் 1998 முதல் 2003 ஆண்டு வரை சீனாவின் பிரதமராக பதவி வகித்த ஜி ரோங்ஜி சீனா உலக வர்த்தக அமைப்பில் இணைவதற்கு முக்கிய பங்காற்றினர். முன்னாள் பிரதமர் ஜி ரோங்ஜி ஊழலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதுடன் சந்தை சார்ந்த பொருளாதார கொள்கைகளை அறிமுகப்படுத்தி பல்வேறு சீர்திருத்தங்களையும் முன்னெடுத்தார். இதன் மூலம் சீனா சர்வதேச அளவில் பொருளாதார வல்லரசாக உருவெடுப்பதற்கான அடித்தளத்தை அமைத்த முக்கிய தலைவர்களில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். இந்தியா சீனா இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தி பரஸ்பர நம்பிக்கையை வலுப்படுத்தும் நோக்கில் 2002 ஆண்டு ஜி ரோங்ஜி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டார். அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாயுடன் அவர் விரிவான பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். எனக்கு மிகவும் விருப்பம்தான், ஆனால் சட்டம் பலமானது என 2028 தேர்தல் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதில் அளித்துள்ளார். இதில் குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியதாவது: எனக்கு மிகவும் விருப்பம்தான். 2028 3வது முறையாக அதிபர் பதவியை போட்டியிடுவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் தடை உள்ளது. மற்றும் ஒரு முறை போட்டியிடுவதை வரவேற்கிறேன். ஆனால் சட்ட வரம்புகள் என்னை அவ்வாறு செய்ய விடாமல் தடுக்கிறது. எனது அரசியல் ஆதரவாளர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகள் இருந்த போதிலும் ஒருவர் 2 முறைக்கு மேல் பதவிக்கு தேர்ந்தெடுக்க சட்டம் வெளிப்படையாக தடுக்கிறது. எல்லோரும் என்னிடம் அந்த கேள்வியை கேட்கிறார்கள். மேலும் அந்த விஷயத்தில் சட்டம் மிகவும் கடுமையாக இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு பதவி காலத்தை தொடர்வதில் ஆர்வம் இருக்கிறது என அதிபர் ட்ரம்ப் கூறினார்.
அதே சமயம் அமெரிக்காவில் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனாதிபதி பதவிக்கான தேர்தல் நடக்கும். அரசியல் அமைப்பின் 22வது திருத்தப்படி விதிகளின்படி எந்த ஒரு நபரும் 2 முறைக்கு மேல் அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. இதனால் 3வது முறையாக அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட முடியாத சூழல் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.